ஓம் சாந்தி. நாம் முதல் தரமான மலராக ஆகின்ற ஆத்மா. நாம் மாஸ்டர் விக்ன விநாசக் ஆத்மா. நாம் குணங்களின் மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நினைவு யாத்திரையில் நாம் கவனமாக இருக்கின்றோம். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நாம் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம் என்ற நினைவு நம்மிடையே இருப்பதால் உணவு பானம் சுத்தமாகி விடுகின்றது. எப்போது நாம் உண்மையான கண்டம் தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான தந்தையிடம் வந்திருக்கின்றோமோ, அப்போது நாம் அசுத்தமாக ஆக முடியாது. ஆத்மாதான் தூய்மையாகின்றது. ஆத்மாதான் தூய்மை அடைகிறது என்றால் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கின்றது. ஆத்மா இந்த சரீரமும் மண்ணாலான பொம்மை. ஆத்மாவோ அழியாதது. ஆத்மா இந்த உறுப்புகள் மூலம் சொல்கிறது, அழைக்கின்றது. நாம் தூய்மையாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்போது கடைசி பிறவியில் இருக்கின்றோம் என்று தந்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். தந்தை இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தின் விதை வடிவமாக இருக்கின்றார். இப்போது சாந்தி தாமமும் வீடாகும். அங்கிருந்துதான் ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வருகின்றோம். ஆத்மாக்கள் நாம் மூலவதனத்தில் சரீரமின்றி இருக்கின்றோம். அது நிராகாரி உலகம். சிவத்தந்தை பிரம்மா மூலமாக நமக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார். சிவபகவான் ஆத்மாக்களின் தந்தை. நாம் தந்தையிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். தந்தை வருவதே சொர்க்கத்தை படைப்பதற்காகத்தான். நாம் தான் சொர்க்கத்தில் வருகின்றோம். மற்ற அனைவரும் சாந்திதாமம் என்ற வீட்டிற்கு சென்று விடுவார்கள். தந்தைதான் வந்து மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை தருகின்றார். அதன் மூலம்தான் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். பாரதம்தான் உண்மையான கண்டமாக இருந்தது. தந்தைதான் இந்த பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றுகின்றார். நாம் எப்படி உண்மையான தேவதையாக ஆக முடியும் என்பதையும் தந்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். நமக்கு இப்போது நிச்சயம்
இருக்கின்றது. தந்தையோ தூய்மையான உலகத்தை பார்ப்பதே இல்லை. தூய்மை இல்லாத உலகத்தில்தான் நமக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றார். ராஜயோகம் கற்றுக்கொள்ளும் நாம் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகின்றோம். சத்தியுகம் மலர்கள் நிறைந்த தோட்டமாகும். சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதை. இது பகவான் பாடியது. தந்தை பலனை எதிர்பார்க்காமல் சேவை செய்கின்றார். நம்மை உலகின் எஜமானராக ஆக்குகின்றார். ஆனால் நாம் சொர்க்கத்தில் தந்தையை நினைவு செய்வதில்லை. இது சுகம் துக்கத்தின் விளையாட்டாகும். தந்தை வந்து இப்போது புத்தியற்ற நிலையில் உள்ளவர்களை புத்திசாலியாக ஆக்குகின்றார். இப்போது மீண்டும் பதித்த பாவனர் தந்தை வந்திருக்கின்றார். ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது ராஜயோகம். இந்த ராஜயோகம் இருவருக்குமானதாகும். இப்போது நாம் புருஷார்த்தம் செய்து உலகத்தின் எஜமானராக ஆகி காட்டுகின்றோம். இந்த யுத்தம் கடைசி யுத்தமாகும். எப்போது நாம் கர்மாதித் நிலை அடைகின்றோமோ, சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாக ஆகின்றோமோ, அப்போதுதான் இந்த யுத்தமானது ஆரம்பமாகின்றது. நினைவு யாத்திரையில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகின்றது. ஆதலால் நாம் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். நம்மிடம் சர்வ சக்திகள் இருப்பதால் விக்ன விநாசகராக நாம் ஆகின்றோம். சர்வ சக்திகளை காலத்திற்கேற்ப காரியத்தில் ஈடுபடுத்துவதால் தடைகள் நம்மிடம் நிலைத்திருக்க முடியாது. எவ்வளவு ரூபங்களில் மாயை வந்தாலும் கூட நாம் ஞானம் நிறைந்தவராக ஆகின்றோம். ஞானம் நிறைந்த நாம் ஒருபோதும் மாயையிடம் தோல்வியடையாமல் இருக்கின்றோம். நெற்றியின் மீது பாப் தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருப்பதால் சதா நமக்கு வெற்றி திலகம் இடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை நம்மை விக்ன விநாசகராக ஆக்கிவிடுகின்றது. தந்தையிடம் நல்ல விதமாக படித்து முதல் தரமான மலராக நாம் ஆகின்றோம். முள்ளிறைந்த இந்த காட்டை மலர்களின் தோட்டமாக ஆக்குவதில் தந்தைக்கு முழு உதவி செய்கின்றோம். கர்மாதித் நிலையை அடைவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். நமது நெற்றியில் எப்பொழுதும் தந்தையின் ஆசிகளின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர்
விக்ன விநாசகர் ஆத்மா நாம். சுயம் நமக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தானம் செய்யும் குணங்களின் மூர்த்தி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.